ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹசீனா ஆல் இன் ஆல் அழகு ஃபேமிலி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்காக தேவையான பூண்டு வாங்கியிருக்கேன். ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு வாங்கியிருக்கேன். என்னடா வெள்ளை பூண்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கருப்படிச்சு பூண்டு காட்டுறாளேன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. மலைப்பூண்டுனா என்னன்னு பார்த்துட்டோம்னா, நம்ம என்ன நினைப்போம், பூண்டு வந்துட்டு தரையில் பூமியில் தான் விளையும்னு நினைக்கிறோம். ஆனால் மலையில் கூட விளையுதுங்க. இதுதான் கொடைக்கானல். இப்போ நாங்கள் இருக்கிற நியர்பை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கொடைக்கானல் மலை தான் இருக்குது. ஸோ அந்த மலையில் விளையிற பூண்டு தாங்க இது. இதுலேருந்து என்ன தெரியுது, மலையிலையும் விவசாயம் பார்க்கலான்னு தெரியுதா? இது பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பல்லுக்கு தகுந்தபடி, பல்லு கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, அதனால் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ 350 to 400 வரும். இதுவே பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன பூண்டு, மலைப்பூண்டு தான். இது வந்து ரசத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா இடித்து இது பண்ணுறதுக்கு. இது 200 250 வரும். இதுவும் மலைப்பூண்டு தான். இதுக்கு வந்து பல்லு பாருங்கள், நல்லா ஒரு பல்லும் பெருசாக இருக்குது. இது வந்து நம்ம பூண்டு குழம்புக்கு ஏதாவது செய்யலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 400 500 ரூபாய்க்கு வரும் 1 கிலோ. நம்ம மலைப்பூண்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா, பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி கருப்படிச்சு இருக்கும். இது ஏன் எப்படின்னா, இது வந்துட்டு மலையில் எடுக்கிறதால இதுக்கு வந்துட்டு புகை போடுவாங்க. ஸோ அதனால் இதோட ஸ்மெல்லை இதை உடச்சிட்டு இதை ஸ்மெல் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் இது பச்சை பூண்டு, அதனால் சீக்கிரம் உடையுது. கொஞ்சம் உலர வைக்கணும், காய வைக்கணும். இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் மலையிலேருந்து. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா, அந்த நம்ம இப்போ கொடைக்கானல் போயிருந்தால் தெரியும், அங்கே அந்த குணா குகைக்கெலாம் போனீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருங்க இந்த பூண்டில். அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த பூண்டு வந்துட்டு பூண்டு குழம்புக்காக வைக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு பல்லு பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ஸோ பல்லுக்கு தகுந்த விலை தான். இதுவே சின்னதுன்னா சொன்னேன் இல்லையா, 200 to 250ன்னுட்டு. பூண்டு பார்த்திங்கன்னா மலைப்பூண்டு வந்துட்டு கருப்பாக இருக்கும், இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா லைட் பிங்காக இருக்கும். இதை பாருங்களேன், இது வெள்ளையாக தான் இருக்குது, பட் லைட் பிங்காக இருக்குது. இது மலைப்பூண்டு. ஆனால் இது மலைப்பூண்டான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து சைனா பூண்டு. ஆனால் நம்ம சென்னையிலன்னா இதை தான் நம்ம வெள்ளை பூண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஊருக்கு நான் முதல்ல வரும்போது வெள்ளைப்பூண்டுன்னு சொன்னாங்க. நான் முதல்ல நினச்சேன் பூண்டுனாலே வெள்ளையாக தானே இருக்கும், இவர் என்ன வெள்ளைப்பூண்டுன்னு சொல்கிறாருன்னுட்டு பார்த்தா இது வந்து சைனா பூண்டுங்க. இது வந்து வெள்ளைப்பூண்டு இல்லையா, இதுதான் வெள்ளைப்பூண்டாங்க இந்த ஊரில். ஸோ இது வந்துட்டு பூண்டுனாலே நம்மளுக்கு தெரியும், இதில் வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்குது. நம்மளுக்கு வந்து ரத்தத்தை வந்துட்டு சுத்திகரிக்க வந்து பூண்டு தேவைப்படும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பல்லு பூண்டை நல்லா இடித்து பாலில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, சும்மா ஒரு புடி மஞ்சத்தூள் அந்த மாதிரி போட்டு குடித்தோம்னா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, ஏன்னா இது காயணும், உலர வைக்கணும். ஏன்னா இவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள், உடச்சோன்னே ஈஸியாக வருது. சொன்னேன் இல்லையா பிங்க் கலரில் இருக்கும்னுட்டு. பட் இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காதுங்க. இப்போ எங்களுக்கு வந்துட்டு மலை வந்து பக்கத்தில் இருக்கிறதால அங்கே மட்டும்தான் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இது வந்து சென்னையிலலாம் நான் பார்த்ததே இல்லை ஒரு வாட்டியும். இந்த ஊரில் தான் பார்த்துருக்கேன். அதுபோல் மதுரை பக்கம் கூட இதை நான் பார்த்ததில்ல. ஸோ நம்ம திண்டுக்கலுக்கு மட்டும்தான் கிடைக்கிது இந்த பூண்டு. யாராவது கொடைக்கானலுக்கு போனாங்கன்னா வாங்கிட்டு வர சொன்னிங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. இதில் ஏன் இது இவ்வளோ ரேட்டு? இப்போ இந்த பூண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பூண்டெல்லாம் அதிகபட்சம் 150 ரூபாய்க்கு கூட கிடைக்கும் நம்மளுக்கு 1 கிலோ. ஆனால் இந்த பூண்டு ஏன் நம்மளுக்கு 400 500 சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டை நீங்கள் ஒரு பூண்டு எடுக்கிற இதுக்கு இதில் வந்து சும்மா ஒரு பல்லே எடுக்கலான்னு சொல்லுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன், 10 பல்லு போடுற இடத்துல இந்த ஒரு பல்லு போட்டாலே நல்ல காரமாக இருக்கும், காண்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல காரமாக இருக்கும்னுட்டு. இதை உண்மையிலே இது மலைப்பூண்டு தானான்னுட்டு செக் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பூண்டை வந்துட்டு உரித்து இதை சாப்பிட்டு பார்க்குறாங்கங்க. ஏன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்தா அந்த காரம் வந்து அவங்களுக்கு தெரியுமா இது மலைப்பூண்டா என்னன்னுட்டு. பட் நாங்கள் வாங்கினது வந்து ஒரிஜினல் மலைப்பூண்டு தாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காக தான் வாங்கியிருக்கோம். இது பாருங்க, ஆனால் நல்லா உலர வைக்கணுங்க, ஈரமாக இருக்குது. நல்லா உலர 2 நாள் வெயிலில் காய வச்சோம்னா நல்லா இதுவாகிடும். ஆனால் இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு அந்த புகை வச்சுருக்காங்க போல், நல்லா அது நம்ம எப்படி சொல்கிற, ஸ்மெல் பண்ணாலே நல்லா சூப்பராக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் போட்டு ஒரு ஷேர் ஒன்று தட்டி விட்டுருங்க. வேறு என்னங்க சொல்ல போகிறவங்கக்கிட்ட, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பூண்டுலாம் நல்லா பெரிய இது ஒரு பல். அதே போல் நான் இன்னொரு நாள் வாங்கினேன்னா இங்கே வந்து ஒத்த பூண்டுன்னு ஒன்று விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அது பார்த்திங்கன்னா இந்த குழந்த பிறந்து பிரசவிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு லேகிய மாதிரி தருவாங்க. இப்போத்துக்கு எங்கள் வீட்டில் இல்லை ஒத்த பூண்டு. எனக்காவது ஒரு நாள் வாங்கினேன்னா அது ஒன்று காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு பூண்டு, ஒத்த பூண்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி நல்லா பெருசாக ஒன்று தான் இருக்கும். அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சதைக்கலாம், இல்லை ரசத்துக்கு போடலாம். நம்ம பூண்டு யூஸ் பண்ணுறதுக்கு தான், நான் எதுக்கு யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு நம்மளுக்கு மலை இங்கே பக்கத்தில், ஏன்னா நாங்கள் மலையை இறக்கறத்துல இருக்கோம். மலைக்கு கீழே தான் நாங்கள் இருக்கிறது. அதனால் எங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு, மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கிடைக்க கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி கிடச்சாலும் ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கே இங்கே 500ரூவான்னு சொல்கிறாங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டே. நான் அது தூக்கிட்டு வரணும், தூக்குக்கூலி இருக்குது, லேபர் சார்ஜு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் கொடைக்கானலுக்கு சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா, டூரிஸ்ட்டுக்கு, ஸோ அது டூரிஸ்ட் பிளேஸ் தானே, சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பூண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி வாங்கி பார்த்துட்டு சமைச்சு பாருங்கங்க என்ன டிஃப்ரென்ஸுன்னுட்டு. ஸோ நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு தான் கிடைக்கும். இந்த பூண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள். எனக்கு கலர் வைஸ் தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் அந்த காரம்னா எனக்கு அவ்வளோவா கண்டுபிடிக்க தெரியல. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னுட்டு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.